மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் சரியான முறையில் நிறைவேற்றப்படும். ஜனாதிபதி உறுதி. இலங்கை பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடைந்திருந்த நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கிய உதவிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நன்றி தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை இலங்கையின் ஏற்றுமதி துறைக்கு சாதகமான சூழலை உருவாக்கியுள்ளதுடன் பொருளாதார வளர்ச்சியிலும் தாக்கம் செலுத்தியிருப்பதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் இடையில் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இதன்போது இலங்கை பொருளாதார ரீதியில் சரிவடைவதற்கு கடந்த ஆட்சியாளர்களின் அரசியல் முறையும் வீண்விரியமும் மோசடியுமே காரணமாக அமைந்திருந்தது என குறிப்பிட்ட ஜனாதிபதி, இப்போது நாடு மீண்டும் சரியான நிர்வாகத்தை கொண்டதாக மாற்றப்பட்டு வருவதாகவும் அதற்கு சிறிது கால அவகாசம் அவசியம் என்பதையும் வலியுறுத்தினார். தற்போதைய அரசாங்கத்தின் மீது ஒட்டுமொத்த மக்களும் நம்பிக்கை கொண்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் கடந்த அரசாங்கங்கள் தெற்கு சிங்கள வாக்குகளை அடிப்படையாக கொண்டே அமைக்கப்பட்டன. ஆனால் இம்முறை வடக்கின் தமிழ் மக்கள், கிழக்கு முஸ்லிம் மக்கள் மற்றும் தெற்கு சிங்கள மக்களும் தற்போதைய அரசாங்கத்தை உருவாக்க ஆதரவளித்தனர் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் சரியான முறையில் நிறைவேற்றப்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். ஜிஎஸ்பி பிளஸ் தொடர்பான மீளாய்வு சாதகமான முறையில் இடம்பெறும். ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவிப்பு. ஜிஎஸ்பி பிளஸ் தொடர்பான மீளாய்வு சாதகமான முறையில் இடம்பெறும் என ஐரோப்பிய ஒன்றியத்தின் தெற்காசிய பிரிவின் தலைவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இதனை கூறியுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை தொடர்பில் ஆராய்வதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுக்குழுவினர் கடந்த 28ஆம் திகதி நாட்டுக்கு வருகை தந்ததுடன் இன்று ஜனாதிபதியையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு வர்த்தக ரீதியான பல வெற்றிகளை அடைய உதவியுள்ளது என்றும் தொடர்ந்தும் வர்த்தக வெற்றிகளை அடைய இலங்கைக்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை தரப்படுத்தப்பட்ட மற்றும் தரமான பொருட்களை விநியோகிக்க இலங்கைக்கு மேலும் ஊக்கமளிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தெற்காசிய தலைவர் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை வழங்க கருத்தில் கொள்ளப்படும் அளவுகோல்கள் தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கைகளுடன் ஒத்துப்போகின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை அல்லது பொதுவான விருப்ப தேர்வு முறை தொடர்பான 27 சர்வதேச இணக்கப்பாடுகளை செயற்படுத்துவதில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்து இதன்போது மீளாய்வு செய்யப்பட்டது. ஊடக அடையாள அட்டை இருந்தால் மாத்திரமே கேள்வி எழுப்பலாம். நலிந்த தெரிவிப்பு. அரசு நிறுவனங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பில் அந்த நிறுவன அதிகாரிகள் உட்பட அவர்களுக்கு உதவிய அமைச்சர்களிடம் கையூட்டல் மற்றும் ஊழல் ஆணைக்குழு இனிவரும் காலங்களில் விசாரணைகளை மேற்கொள்ளும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது ஊடகவியலாளர்களுக்கான அடையாள அட்டை உள்ள ஊடகவியலாளர்கள் மாத்திரமே கேள்வி எழுப்புவதற்கு எதிர்காலத்தில் சந்தர்ப்பம் வழங்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தொடர்ந்தும் துப்பாக்கிச் சூடு நடத்தப்படுகின்றமை தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்வியின் போதே அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார். இலங்கையின் வெளிநாட்டு கையிருப்பு அதிகரிப்பு. மார்ச் மாத இறுதிக்குள் உத்தியோகபூர்வ வெளிநாட்டு கையிருப்பு 6.5 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் 2025 மார்ச் மாத இறுதியில் உத்தியோகபூர்வ வெளிநாட்டு இருப்பு 7 பில்லியனை கடக்கும் என அவர் கூறியுள்ளார். கிராம மக்களின் வாக்குகளை பொதுசன வாக்கெடுப்பாக மாற்றிக்கொள்ள ஜனாதிபதி முயல்கிறார். ரணில் தெரிவிப்பு. தேசிய மக்கள் சக்தியினால் ஏமாற்றமடைந்தமையினால் வாக்களிப்பதை புறக்கணிக்காது மாற்றுக் கட்சிகளுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களுடன் காலையில் இடம்பெற்ற சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.
சில உள்ளூராட்சி மன்றங்களில் தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மை கிடைக்காது. ஏனைய கட்சிகள் இணைவதன் ஊடாகவே பெரும்பான்மையை பெறக்கூடிய நிலை உருவாகும். தேசிய மக்கள் சக்தி மீது கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்கு எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பயன்படுத்துமாறு ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கடந்த 7 மாதங்களில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி கூறினார். எனினும் கிராம மக்களின் வாக்குகளை பொதுசன வாக்கெடுப்பாக மாற்றிக்கொள்வதற்கு ஜனாதிபதி முயல்கிறார். கடந்த காலங்களில் அரசியல் செயற்பாடுகளுக்காக காலி முகத்திடலை பயன்படுத்த வேண்டாம் என சகல அரசியல் கட்சிகளும் தீர்மானித்த போதிலும் தற்போதைய அரசாங்கம் அதனை புறக்கணித்து மேதின கூட்டத்தை அங்கு நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வரி மிகவும் பாரதூரமானது எனவும் அவர் கூறியுள்ளார். சில நாடுகளின் எதிர்ப்பை அடுத்து குறித்த வரி அமுலாக்கம் தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளது. எனினும் இலங்கை வணிக பிரதிநிதியிடம் பரிந்துரைகளை மாத்திரமே முன்வைத்துள்ளது. அமெரிக்காவின் வணிக பிரதிநிதி என்பவர் இலங்கையில் உள்ள வணிக செயற்பாட்டு பணிப்பாளர் நாயகம் போன்றவராவார். அவர் யார் என்பது அமெரிக்க ஜனாதிபதி அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அதேபோன்று இலங்கையும் இந்தியாவுமே அமெரிக்காவுக்கு யோசனை முன்வைத்துள்ளதாக அரசாங்கம் கூறுகின்றது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக அமெரிக்க ஜனாதிபதியை சந்தித்த பின்னர் உபஜனாதிபதியை இந்தியாவுக்கு வரவழைத்து அவரிடம் யோசனையை சமர்ப்பித்தார். எனினும் இலங்கை அவ்வாறு செய்யவில்லை. அதே நேரம் அமெரிக்க உபஜனாதிபதி 4 நாட்கள் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையின் பிரதமரை இந்தியாவுக்கு அனுப்பி தாம் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்க முடியும். இதன்போது கலந்துரையாடி ஏதாவது ஒரு நிவாரணத்தை பெற்றிருக்க முடியும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை ஏப்ரல் 21 தாக்குதல் இடம்பெற்றதன் பின்னர் தம்முடன் உரையாடிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறித்த விசாரணைகளுக்காக அமெரிக்காவிலிருந்து எஸ்பிஐ குழு ஒன்று இலங்கைக்கு அனுப்ப தயாராகி இருப்பதாக தெரிவித்தார் என்றும் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். தம்முடன் நேரடியாக இடம்பெற்ற சந்திப்பின் போது குறித்த தாக்குதல் ISIS அமைப்பினால் நடத்தப்பட்ட ஒன்றாகும் என்றும் அவர் தெரிவித்ததாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் தற்போதைய அரசாங்கம் குறித்த தாக்குதலின் பின்னணியில் மற்றுமொரு முஸ்லிம் குழு இருந்ததாக கூறுகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோட்டபாய ராஜபக்சவின் வெற்றிக்காக இந்த தாக்குதல் இடம்பெற்றது என்றவாறு கருத்துக்களை பரப்புகின்றனர். எவ்வாறாயினும் அமெரிக்க ஜனாதிபதியின் கருத்து என்னவாக இருக்கின்றது என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும். எனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்களை ஏமாற்றியுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மே 5, 6 திகதிகளில் மூடப்படவுள்ள மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் பிரதான அலுவலகம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் பிரதான அலுவலகம் எதிர்வரும் 5 மற்றும் 6 திகதிகளில் மூடப்படும் என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தினத்தன்று மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்தை வாக்களிப்பு நிலையமாக மாற்ற தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் சட்டங்களை மீறிய 33 வேட்பாளர்கள் கைது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் 33 வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் 3ஆம் திகதியிலிருந்து இன்று காலை வரையான காலப்பகுதியில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் குறித்த காலப்பகுதிகளில் கட்சிகளின் ஆதரவாளர்கள் 349 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதேவேளை வவுனியா பூந்தோட்டம் பகுதி மக்களுக்கு வர்த்தக நிலைய உரிமையாளர் ஒருவரின் மூலம் வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த அஞ்சல் பணிப்பாளர் ஒருவர் வவுனியா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் குறித்த வர்த்தக நிலைய உரிமையாளரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தொற்றா நோய்கள் குறித்து கணக்கெடுப்பொன்றை மேற்கொள்ள நடவடிக்கை. இலங்கையில் தொற்றா நோய்கள் மற்றும் அவற்றினால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து அடையாளம் காண அடுத்த வருடம் கணக்கெடுப்பொன்றை நடத்தப்படவுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றா நோய்கள் பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் சமித்தி சமரக்கோன் தெரிவித்துள்ளார். முன்னதாக 2021ஆம் ஆண்டு தொற்றா நோய்கள் குறித்து கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது நாட்டின் தொற்றா நோய்களால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே மீண்டும் குறித்த கணக்கெடுப்பை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வைத்தியர் சமித்தி சமரக்கோன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத சிகரெட்டுகள் பீடியின் அதிகரிப்பால் வரி வருவாயை இழந்தது அரசாங்கம்.
2024ஆம் ஆண்டில் சட்டவிரோத சிகரெட்டுகள் மற்றும் உள்நாட்டு சந்தையில் பீடியின் அதிகரிப்பு காரணமாக அரசாங்கம் அதன் எதிர்பார்க்கப்பட்ட 118 பில்லியன் ரூபாய் வரி வருவாயை இழந்துள்ளதாக இலங்கை புகையிலை நிறுவனம் தெரிவித்துள்ளது. மொத்த புகையிலை சந்தையில் சட்டப்பூர்வ சிகரெட்டின் பங்கு 20% ஆகும். 2024ஆம் ஆண்டில் 9.7 பில்லியன் சிகரெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. சட்டப்பூர்வ புகையிலை தொழில் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய வரி பங்களிப்பாளராக இருந்து வருகின்றது. அதன்படி 2024ஆம் ஆண்டில் மொத்த வரி வருவாயில் 161.1 பில்லியன் ரூபாவினை இலங்கை புகையிலை நிறுவனம் பங்களிப்பு செய்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கையூட்டல் பெற்ற குற்றச்சாட்டில் பொது சுகாதார பரிசோதகர் கைது. மட்டக்களப்பு கரடியனாறு பகுதியில் கையூட்டல் பெற்ற குற்றச்சாட்டில் பொது சுகாதார பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வர்த்தக நிலையம் ஒன்றுக்கு அனுமதி பத்திரம் வழங்குவதற்காக 6000 ரூபாவினை கையூட்டலாக பெற்ற போதே அவர் கைதாகியுள்ளார். கைதானவர் 54 வயதுடையவர் என கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சில ஐபோன் வகைகளில் வாட்ஸ்அப் சேவை இடைநிறுத்தம். சில ஐபோன் வகைகளில் வாட்ஸ்அப் சேவை இடைநிறுத்தப்படவுள்ளதாக மெட்டா நிறுவனம் அறிவித்துள்ளது. மே மாதம் 5ஆம் தேதி முதல் சில பழைய ஐபோன்களில் வாட்ஸ்அப் சேவை இடைநிறுத்தப்படவுள்ளது. அதன்படி ஐபோன் 5s, ஐபோன் 6 மற்றும் ஐபோன் 6 Plus ஆகிய வகைகளில் வாட்ஸ்அப் சேவை இடைநிறுத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மே மாதம் 5ஆம் தேதியிலிருந்து சில வகை ஐபோன்களில் வாட்ஸ்அப் சேவை இடைநிறுத்தப்படவுள்ளதாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மெட்டா நிறுவனம் அறிவித்தது. இந்த நிலையில் 5 மாதங்களுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ட்ரம்பின் முதல் 100 நாட்கள் உலக ஒழுங்கை தலைகீழாக மாற்றும் அமெரிக்க ஜனாதிபதி. அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் 2வது முறையாக பதவியேற்று இன்றுடன் 100 நாட்கள் நிறைவடைந்துள்ளன. கடந்த ஜனவரி 20ஆம் தேதி அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றார். அவர் பதவியேற்ற தினத்திலிருந்து பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார். இதன்படி இலங்கை, இந்தியா மற்றும் சீனா உள்ளிட்ட பல நாடுகள் மீது பரஸ்பர தேர்வு வரி விதிப்பை மேற்கொண்டுள்ளார். பின்னர் குறித்த வரி விதிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்த சீனா மீது 245% வரி விதிக்கப்பட்டதுடன் ஏனைய நாடுகள் மீதான வரி விதிப்பை 90 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தியுள்ளார். அத்தோடு சட்டவிரோதமாக குடியேறுபவர்கள் மீதான நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டதுடன் 60,000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். மேலும் பலஸ்தீனியர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்றும் காசா கைப்பற்றப்பட்டு ஒரு ஆடம்பர குடியிருப்பாக மாற்றப்படும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தமை சர்ச்சையை ஏற்படுத்தியது. இவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப் கடந்த 100 நாட்களுக்குள் செயற்படுத்திய புதிய கொள்கைகள் மற்றும் முடிவுகள் காரணமாக நீதிமன்றத்தில் 200க்கும் மேற்பட்ட வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தியாவின் இராணுவ தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பதிலடி கொடுக்கும். பாகிஸ்தான் அமைச்சர் தெரிவிப்பு. அடுத்த 24 முதல் 36 மணி நேரத்தில் இந்தியா தாக்குதல் நடத்த தயாராகி வருவதாக நம்பகமான உளவுத்துறை தகவல்கள் கிடைத்துள்ளதாக பாகிஸ்தான் அமைச்சர் அதாவுல்லா தார் தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியாவின் எந்த ஒரு இராணுவ தாக்குதலுக்கும் பாகிஸ்தான் நிச்சயமாக பதிலடி கொடுக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானும் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நாடு என்றும் இந்தியாவின் குற்றச்சாட்டுகளை தாம் மறுப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பகல்காம் தாக்குதல் குறித்து நடுநிலையான நிபுணர் ஆணைக்குழு மூலம் நம்பகமான மற்றும் வெளிப்படையான விசாரணைக்கு பாகிஸ்தான் ஒத்துழைப்பதாக கூறிய போதிலும் இந்தியா மோதல் பாதையை தெரிவு செய்கின்றது என்றும் அவர் கூறியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலைவழி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.